அண்மைச் செய்தி. சென்னையில் விதிமுறைகளை மீறி கட்டப்படும் கட்டடப் பணிகள் கண்காணிக்கப்படுகிறதா என சென்னை மாநகராட்சிக்கு உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளதை அண்மைச் செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். விதிமுறைகளை மீறி கட்டப்படும் கட்டிடங்களை தடுக்க வழிகாட்டு நெறிமுறைகள் வகுக்கப்பட்டுள்ளதா எனவும் சென்னை மாநகராட்சிக்கு உயர்நீதிமன்றம் அடுக்கடுக்கான கேள்விகளை எழுப்பியுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தியை வழங்க கேட்கலாம். கிருஷ்ணமூர்த்தி, சென்னை மாநகராட்சிக்கு உயர்நீதிமன்றம் பல்வேறு கேள்விகளை எழுப்பியுள்ளதை வழக்கு தொடர்பான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம். சென்னை ஜார்ஜ் டவுனில் சாலை ஆக்கிரமிப்புகளை அகற்றும்படி கடந்த 2025ஆம் ஆண்டு மார்ச் மாதம் பிறப்பிக்கப்பட்ட உத்தரவை அமல்படுத்தவில்லை என்று கூறி பிரமிளா என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கு கடந்த முறை விசாரணைக்கு வந்தபோது ஆக்கிரமிப்புகளை அகற்ற காவல்துறை பாதுகாப்பு அளிக்கவில்லை தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து சம்பந்தப்பட்ட காவல்துறை அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நீதிபதிகள் உத்தரவிட்டிருந்தார்கள். இந்த வழக்கு நீதிபதிகள் எஸ் எம் சுப்பிரமணியம் மற்றும் நீதிபதி சி குமாரப்பராணிக்கு அமர்வில் இன்று மீண்டும் விசாரணைக்காக வந்தது. அப்போது ஆஜரான கூடுதல் குற்றவியல் வழக்கறிஞர் பாபு முத்துவீரான் சம்பந்தப்பட்ட காவல் ஆய்வாளர் மீது தற்போது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் தரப்பில் விவாதங்கள் வைக்கப்பட்டது. இதை ஏற்றுக்கொண்டு வழக்கை முடித்து வைத்த நீதிபதிகள் சென்னையில் விதிகளை மீறி கட்டடங்கள் கட்டப்பட்டு வருவதாகவும் அவற்றை மாநகராட்சி கண்காணிக்கிறதா இல்லையா என்று மாநகராட்சி தரப்பு வழக்கறிஞருக்கு கேள்வி எழுப்பினார்கள். கட்டடங்கள் விதிமீறிகளை மீறி கட்டப்படக்கூடிய கட்டிடங்களை கண்காணிப்பதற்காக வழிகாட்டு நெறிமுறைகள் வகுக்கப்பட்டு அவற்றை கண்காணிக்கப்பட்டு வருவதாக தெரிவித்திருக்கிறார். மாநகராட்சி தரப்பு இந்த வாதத்தை ஏற்றுக்கொண்டு நீதிபதிகள் விதிமுறைகளை மீறி கட்டப்படும் கட்டிடங்களை தொடர்ந்து கண்காணிக்க வேண்டும் எனவும் அவ்வாறு கண்காணித்தால்தான் ஆக்கிரமிப்புகள் இருக்காது எனவும் மாநகராட்சி தரப்புக்கு நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். ராம்குமார். கிருஷ்ணமூர்த்தி, தகவலுக்கு நன்றி.